திமிரினை எதிர்க்கவும் பதிலடி கொடுக்கவும் துணிந்தது யாரு இவன் தான். ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ் சிவன் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டராக இருக்கட்டும், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் அவரை செமையாக ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதுக்காகடா ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம போய் பார்த்தா, விக்னேஷ் சிவன் வந்து இது மாதிரி பாண்டிச்சேரிக்கு ஒரு வாட்டி சென்றிருக்காரு. அங்கே போய் பார்க்கும்பொழுது அங்கே அமைச்சர் இருக்கார் பார்த்திங்கன்னா, சுற்றுலாத்துறை அமைச்சர். அவர்கிட்ட போய் பேசும்பொழுது இந்த ஹோட்டலை வந்து விலைக்கு கேட்குற மாதிரி வந்து செஞ்சிருக்காரு. அந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட ஹோட்டல் அப்படிங்கிறதுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் விலைக்கு தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா லீஸுக்காக கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து விக்னேஷ் சிவன் வந்து கேட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்விட்டர்லையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையும் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து இந்த குறிப்பிட்ட ஜாவா சுந்தரேசன் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த மீம்ஸ்லாம் போட்டு விக்னேஷ் சிவனை செம்மையாக கலாச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக வந்து ஒரு பரபரப்பான செய்தி வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவனே வந்து வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக என்னை வந்து ஓட்டிகிட்டு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு முட்டாள்தனமான செயல். நான் அப்படி வந்து கேட்கவே இல்லை யாருக்கிட்டையும். என் கூட ஒரு லோக்கல் மேனேஜர் வந்தார், அவர் தான் அப்படி பேசி கேட்டார். அதை நான் பேசின மாதிரி எல்லாரும் மாற்றிக்கிட்டாங்க. இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நாங்கள் அதை பற்றி பேசலை அப்படிங்கிறது. பட் நியூஸில் இதெல்லாம் வந்து போகுது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நிறைய சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மீம்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சிரிப்பாக வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் எதுக்கு புதுச்சேரி போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக் இருக்குது பார்த்தீங்களா, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அவரோட படத்துக்கு ஷூட்டிங் அனுமதி வாங்கிறதுக்காக தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி போயிருக்காரு. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போய் அந்த இடத்துல கொஞ்சம் ஷூட்டிங் பர்மிஷன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. பட் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மீம்ஸ்லையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ்வன் சொல்லியிருக்காரு. ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம ஜாலியாக சிரிச்சது எல்லாமே வந்து ஃபேக் அப்படிங்கிறது அவரே வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ்வனோட லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்து ப்ராஜெக்டே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 30% தான் ஒர்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் படம் அப்படிங்கிறதுனாலையும் ஆல்ரெடி வந்து நம்ம ஹோமை கடவுளெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு ஜானரில் இருக்க மூவி அப்படிங்கிறதுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பொருட்செலவே கிட்டத்தட்ட 80 crores மேலே வந்து போட்டு தான் படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் இத்தனை நாளாக கலாய்ச்சதெல்லாம் பெருசாக வந்து கண்டுக்காமல் எனக்கும் செம்ம ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற ஸ்போர்ட்டிவாக சொன்ன விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னே சொல்ல முடியுது.